நல்லா பாருங்கள், மொத்தம் 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்தை மொத்தம் 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியும். 1 அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறோம்? மேச ராசி சொல்கிறோம். அப்போ அந்த மேச ராசியிலிருந்து 1லிருந்து அடுத்தது அந்த புதன் வந்து 3, 6 கூடையவன் கண்டிப்பாக டாக்குமெண்ட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க தான் எது லோன் கொடுத்தோ அத்தனையும் வாங்கலான்னு ஆசைப்படுற ஆளு இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். கிரெடிட் கார்டு வருதா போட்டு தள்ளு, அதையும் ஒன்று வாங்குவோம். அடுத்தது வந்து லோன் கொடுக்குறியா கொடு, எவ்வளோ லோன் கொடு, அண்ணன் கட்டுறேன் அப்படின்னு அதை வாங்குறது. இது வந்து என்னென்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பேசுகிறோம். நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 கிரகங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கிறது 9 கிரகங்கள் தெரியும். இந்த 9 கிரகங்களுக்கு தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம், 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம். அப்போ இந்த 9 கிரகங்களில் பிறந்தவர்கள், இந்த 9 கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. அதாவது 9 கிரகங்களில் பிறந்த நட்சத்திர நண்பர்கள் என்ன அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் ஜனனம் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான டாபிக் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக சூரியன் அப்படின்னு ஒரு கிரகத்தை எடுத்தால் அந்த சூரியனோட நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்னு. சந்திரனோட நட்சத்திரத்தை எடுத்தோம்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம்னு தெரியும். செவ்வாயோட நட்சத்திரத்தை செவ்வாயோட கிரகத்தோடைய நட்சத்திரத்தை கேட்டோம்னா அது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்னு தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தை கேட்டோம்னா நம்ம திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது குருவோட நட்சத்திரத்தை எடுத்த மட்டும்னா புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோடைய நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சனிக்கு எடுத்தது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். இப்படி 9 கிரகங்களுக்கும் நட்சத்திரம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நம்ம எப்படி வந்து இந்த கிரகத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரி பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இது நம்ம அழகாக நவாம்சத்தை வச்சு ஈஸியாக பலன் சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் பேசுகிறத அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே ஓ இது இப்படித்தான் வருமா அப்படிங்கிறத நீங்கள் டெப்த்தாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், மொத்தம் 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்தை மொத்தம் 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியும். 1 அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறோம்? மேச ராசி சொல்கிறோம். அப்போ அந்த மேச ராசியிலிருந்து 1லிருந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசியுமே மேச மண்டலம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம். 5வது ராசிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சிம்ம மண்டலம். அப்போ சிம்மம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி, துலாம், விருச்சகம் இது வந்து சிம்ம மண்டலம். அடுத்தது 9வது ராசிங்கிறது தனுசு. அப்போ அது வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் வந்து மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மேச மண்டலம் எடுத்துக்கிட்டால் இந்த மேச மண்டலமான மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கும் கேது, சந்திரன், குரு நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கேது, சந்திரன், குரு இந்த 3 கிரகத்துடைய நட்சத்திரத்துடைய பாதங்கள் தான் நவாம்சத்தில் உழுகும். நான் எப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது இப்போ சிம்ம மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகத்தோட நட்சத்திரம் தான் சிம்ம மண்டலத்தோடு உழுகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய மண்டலத்தில் சூரியன், புதன், ராகு இதனுடைய நட்சத்திரங்கள் தான் உழுகும். இதை வச்சு தான் காலச்சக்கரத்தோட அடிப்படையில் தான் நம்ம பொதுவாகவே பலன் சொல்லணும். இதுதான் மேட்ரே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். அது யாருடைய நட்சத்திரம்? கேதுவோடைய நட்சத்திரம். அப்போ அஸ்வினிக்கு எத்தனை பாதம் இருக்குது? எல்லா கிரகத்துக்குமே 4 பாதம். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம். இப்போ அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவுக்கு மட்டும் பார்த்துக்க நல்லா, ஏன்னா லெஃப்ட் ஃபுல்லாக போகும். அதனால் நம்ம பெருசாக பேச முடியாதுங்கிறனால
நட்சத்திரத்தை பேசாமல் அந்த கிரகத்தை வச்சு அப்படியே நம்ம பேசிட்டு வர்றோம். அப்போ கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். அப்போ இந்த அஸ்வினிக்கு 4 பாதம், மகத்துக்கு 4 பாதம், மூலத்துக்கு 4 பாதம். இப்போ அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா பொதுவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கேது, சந்திரன், குரு இதெல்லாமே மேச மண்டலத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் அஸ்வினியில் 1ல் இருக்குதுன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிற சூரியன் அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் இருக்குதுன்னா நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்தாலும் அது மேசத்திலேயே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ அஸ்வினி 2ஆம் பாதத்தில் ஒரு சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 4 கட்டத்தில் 2வது கட்டமான ரிஷபத்தில் தான் இருக்கும். இதே அஸ்வினி 3ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எல்லா கிரகத்துக்கும் இதே மாதிரி தான் ஒப்பிட்டுக்கணும். சூரியன் 3ஆம் பாதத்தில் இருக்குதுன்னா நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மிதுனத்தில் தான் இருக்கும். இதே அஸ்வினி 4ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில், நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா கடகத்தில் தான் இருக்கும். இப்படித்தான் நவாம்சத்தை பாதத்தை ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து எந்த பாதத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மெத்தேடே இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ அஸ்வினியில் 1ஆம் பாதத்துலேயோ, மகம் 1ஆம் பாதத்துலேயோ, மூலம் 1ஆம் பாதத்துலேயோ பிறந்தவங்க நவாம்சத்தில் காலச்சக்கரத்தில் 1ஆம் இடத்துல தான் ராசியிலையும் இருக்கும், நவாம்சத்துலேயும் இருக்கும். அப்போ இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதை அனுபவிக்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா, முதல்ல ஜாதகர் லக்ன பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருப்பாங்க, எந்த பாவத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்க மாட்டாங்க. காலச்சக்கரத்துடைய லக்ன பாவத்தை அனுபவிக்க பிறந்திருப்பார்கள். லக்ன பாவத்தை என்னென்ன, லக்ன பாவம் என்னென்ன, லக்ன பாவங்கிறது தனக்கு, எல்லாமே தனக்கு ஃபஸ்ட்டு. லக்னம்னாவே நான் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அவங்களுடைய கொடுப்பனை எப்படி இருக்கும்னா எல்லாமே அவர்களுக்காக மட்டுமே, அடுத்தது தான் நம்மளுடைய குடும்பம், பணம், காசு, மற்ற விஷயம் இப்படிங்கிற மாதிரி அவர்கள் பற்றிய சிந்தனை, அவர்களை பற்றிய திறமை, அவர்களுடைய சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயத்தையே அவர்களுடைய எண்ணங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கும். அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன, அஸ்வினி 1ல் பிறந்தாலும் அப்படி தான், மகம் 1ல் பிறந்தாலும் அப்படி தான், மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் தனக்காகவே, தன்னை பற்றியே, தன்னுடைய சுய சிந்தனையை பற்றியே அவர்களுடைய எண்ணங்கள் மேலோங்கி கொண்டே இருக்கும். இப்போ அடுத்தது அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறக்குது, மகம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க, மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கவங்க, இவங்களுக்கு நவாம்சத்தில் எங்கே உழுகும், ரிஷபத்தில் உழுகும். அப்போ அந்த ரிஷபம் என்பது காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. அப்போ அந்த 2ஆம் பாவகாரகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களே அவர்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருப்பாங்க. 2ஆம் பாவத்துடைய எண்ணங்கள், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, குழந்தை குட்டிகளுக்காக பணம் சேர்த்தணும், நம்ம பேசுகிறது நல்லா தரமாக பேசி 4 பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு மதிப்பாக வாழணும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பத்தை வந்து சிதற விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய குடும்பம், பொருளாதாரம், அதனை சார்ந்தே அவர்களுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இதுவே அஸ்வினி 3, மகம் 3, மூலம் 3, இது எல்லாமே நவாம்சத்தில் எங்கே விழுகும் அப்படின்னா அந்த மேச மண்டலத்தினுடைய 3வது ராசியான மிதுன ராசியில் விழுகும். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கும், 3ஆம் இடமான நம்ம எதையாச்சும் ஒன்று இந்த உலகத்தில் சாதிக்கணும், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி நம்ம வெற்றி அடையணும், நம்ம போல்ட்டாக இருந்து நம்முடைய வேலைகளை திறம்பட செஞ்சு நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல அஸ்வினி 3, மகம் மூலம் 3, மூலம் 3ல் இருக்கிறவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும். அப்படின்னா இந்த ஜாமீன் போடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் இந்த இனப்புலிக்காரனுடைய தகராறு, பங்கு பங்காளியோடைய தகராறு, கூட பிறந்த சகோதர வழியோடைய தகராறு, இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இவங்க தான் வந்து இந்த செல்ஃபோனில் கவனமாக இருக்கிறது, டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனங்கள் தேவை. இதுவே அஸ்வினி 4, மகம் 4, மூலம் 4 இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா இவங்களுக்கு மேச மண்டலத்தில் 4வது ராசியான கடக ராசியில் தான் அந்த கிரகம் போய் 4ஆம் அங்கே தான் உட்காந்துருக்கும். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். அவங்களுடைய ஆள் மனதோட எண்ணங்கள் என்னமா இருக்கணும்னா, நம்மளும் நிலம் வாங்கணும்,
நம்மளும் வீடு கட்டணும், நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும், நம்மளுக்குன்னு சொத்து சேர்க்கணும், நல்லா படிக்கணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும்னு அவங்களுடைய எண்ணங்கள் முதல்ல என்ன இதில் இருக்கணும்னா அந்த 4ஆம் இடம் சார்ந்தே அவங்களுடைய எண்ணங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். படிப்பில் கொஞ்சம் ஞானம் அதிகமாக இருக்கும். மற்ற ஆளுகளோட இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்தில், மகம் 4ஆம் பாதத்தில், மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அதனுடைய உள்ளுணர்வுகள் ஒருத்தர் சொல்லும்போதே அதை உள்ளுணர்வு இழுத்து கொண்டு அதை அப்படியே பாவிக்கக்கூடிய அந்த அற்புத திறன் வந்து இந்த 4ஆம் பாவத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய ஆள் மனசத்தில் நிலம், பூமி, சொத்து, வீடு, வண்டி, வாகனம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. ஓகேங்களா? கேதுக்கு. இப்போ கேதுவுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஒரு கிரகத்தை எடுத்துக்குவோம். அடுத்தது சுக்கிரனே எடுத்துக்குவோம். ரெண்டாவது இப்போ சந்திரன் எடுத்துக்கலாம். அந்த மண்டலத்தையே அந்ததையே வச்சு இது ஓகே, சந்திரனே எடுத்துக்கலாம். இப்போ சந்திரனோட நட்சத்திரம் இதே மாதிரி தான். சந்திரனோட நட்சத்திரம் என்ன? ரோகிணி 1, அஸ்தம் 1, திருவோணம் 1. இது எல்லாமே மேச மண்டலத்தை சார்ந்து இருக்கிறனால அந்த 1ஆம் பாதத்துடைய காரகம் மட்டுமே அவர்களுக்கு சிந்தனையாக இருக்கும். தாய் மீது அதிகமான பற்றுகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டான விஷயங்கள் சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 1ஆம் பாதத்தில் இருந்தாவே ஏதாச்சும் ஒரு சீனை ஒன்று பார்த்தாங்கன்னா ஒரு படத்தில் அப்படியே கண்ணில் அப்படியே இவங்க வீட்டில் நடக்கிற மாதிரியே அழுகக்கூடிய அந்த மனோபாவத்துக்காக வந்துடுவாங்க. பிரச்சனையாக இருக்கும். இவர்களுக்கு தாய் மீது அதிக பற்று இருக்கும். ஆனால் தாய் வந்து ஒரு பையனை பார்த்துக்கிற மாதிரி இன்னொரு பையனுக்காக பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்கும். அதே வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 2ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவனமாக கையாளணும். இல்லைன்னா இந்த பணம் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட வந்து பாதுகாக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பேச்சு வந்து பார்த்திங்கன்னா பதட்டமாக பேசிவிடுவாங்க. இந்த ரோகிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2 இந்த இதெல்லாமே காலச்சக்கரத்தில் 2ஆம் இடங்கிறனால பேச்சை வந்து அவசரப்பட்டு பேசிடுவாங்க. சொல்கிறாங்களே, முன் யோசனை இல்லாமல் பேசுகிறான் பாரு அப்படிம்பாங்களே, அவசரப்பட்டு பேசிடுறது, தடாபுடான்னு பேசிடுறது, பேசிட்டு அதனால் வருத்தப்படுறது, மன கஷ்டப்படுறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதே 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுமே எதுக்கும் அந்த டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவுலாம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். நைட்டில் எந்நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதே மாதிரி 4ஆம் பாதத்தில் எது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி தான் தாய் அன்பு. தாய் மேலே எங்க சின்ன ராசா படத்தில் பாக்கியராஜ் மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். அவன் சம்சாரம் சொன்னதை கூட கேட்க மாட்டார். அவங்க அம்மா சொன்னால் அவங்க அம்மா மேலே அவ்வளோ பற்றுதல் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏன்னா 3க்கு சொல்லிட்டு போனோம்னா அது டெப்த்தாக போகும். இப்போ முடிச்சிட்டோம். கேது, சந்திரன், குரு இந்த 3க்குமே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தாலுமே அந்த மேச மண்டலத்தில் 1ஆம் பாவத்துடைய காரகங்கள் இயங்கும், 2ஆம் பாவத்தில் 2ஆம் பாவத்துடைய காரகங்கள் இயங்கும், 3வது நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அதனுடைய பாவங்கள் இயங்கும், 4வது நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அதனுடைய பாவங்கள் இயங்கும். இதுவே சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். வாங்க ஐயா. இப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பரணி, பூரம், பூராடம். அப்போ இந்த சுக்கிரன் முதல்ல மேச மண்டலமாக, சிம்ம மண்டலமாக, தனுசு மண்டலமானு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். இப்போ உங்கள்கிட்டயே கேட்குறேன், இது என்ன மண்டலம்? சுக்கிரனுடைய சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலத்தில் தான் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்குறோம்? செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சனிக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போ பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் நவாம்சத்தில் எங்கே உழுகும்? சிம்மத்தில் தான் உழுகும். அப்போ அது சிம்மங்கிறது காலச்சக்கரத்தில் 5ஆம் பாவம். அப்போ பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தலையில் கனம் இருக்கும். கனம் இருக்கும்னா என்ன, முடி இருக்கும்னா இல்லை, கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்கும். அவங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். தாங்குகிற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டாங்கனாவே அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க. பரணி 2ஆம் பாதத்தில் நான் சொல்கிறது நல்லா வச்சுக்கோங்க, பரணி 1ல் பிறந்தாலும் சரி,
பூரம் 1ல் பிறந்தாலும் சரி, பூராடம் 1வது நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இது நவாம்ச கட்டத்தில் காலச்சக்கரத்துடைய 5வது ராசியில் தான் போய் உழுகும். அப்போ என்னாகும், அந்த 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது காலச்சக்கரத்தில் 5னால குழந்தைகள் மேல் அதிக பாசம் இருக்கும். ஆனால் சிம்ம ராசிங்கிறனால கொஞ்சம் ஹெட் வெயிட்டும் இருக்கும். தாங்கிற ஒரு அகம்பாவத்தை மட்டும் விட்டு கொடுத்து எதையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பண்ணாங்கன்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இதே பரணி 2, அடுத்தது பூரம் 2, பூராடம் 2, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலச்சக்கரத்தில் நவாம்சத்தில் இது எங்கே போய் விழுகும், சிம்ம ராசி விட்டு அடுத்தது கன்னி ராசியில் போய் விழுகும். அப்போ பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, பூரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, பூராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க 6ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதை அனுபவிக்காக தான் பிறந்திருப்பாங்க. என்னத்தை அனுபவிக்க பிறந்திருப்பாங்க, கடனை கண்டிப்பாக அனுப்பிப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஏன்னா காலச்சக்கரத்தில் 6ஆம் இடம், கடன் அவங்க வாழ்க்கையில் வராமல் போகவே போகாது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீரும், அது வராமல் போகாது. அடுத்தது அந்த புதன் 3, 6 கூடையவன் கண்டிப்பாக டாக்குமெண்ட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க தான் எது லோன் கொடுத்தோ அத்தனையும் வாங்கலான்னு ஆசைப்படுற ஆளு இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். கிரெடிட் கார்டு வருதா போட்டு தள்ளு, அதையும் ஒன்று வாங்குவோம். அடுத்தது லோன் கொடுக்குறியா கொடு, எவ்வளோ நாள் கொடு, அண்ணன் கட்டுறேன் அப்படின்ட்டு அதை வாங்கிறது. இது என்னென்னா வடிவேல் சொன்ன மாதிரி அவன் தான் வான்னு அப்பளா பிடிச்சி கூப்பிட்றானே, நீ எதுக்கையா போன, அவன் போனால் தான் கிட்னி எடுத்துகிட்டு விட்டுருவான்னு தெரியுதில்ல. இது மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாவத்துக்கு காலச்சக்கரத்தில் நவாம்சம் 6ஆம் பாவமாக உள்ளதுனால இந்த கடன் சார்ந்த விஷயம், வயிறு சார்ந்த விஷயம், இது மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் விதி இழுத்துக்கிட்டு போகும். ஆனால் இதில் எல்லாம் சிக்காமல் வரணும். சிக்காமல் வரணும்னு என்ன, உணவு பழக்க வழக்கம் தேவை, டாக்குமெண்ட்டில் தேவையில்லாமல் போகக்கூடாது, கிரெடிட் கார்டில் பணம் அது இதையும் வாங்கி மாட்டாமல் இருந்துக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. கூடுதல் நடைப்பயிற்சி தேவை. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கூடுதல் நடைப்பயிற்சி தேவை. இதே பரணி 3, பூராடம் 3, பூரம் 3, இது நவாம்சத்தில் எங்கே விழுகும், காலச்சக்கரத்தில் 7ல் விழுகும். இந்த பரணி 3, பூரம் 3, பூராடம் 3 பெண்கள் மேல் அளவு கடந்த அபரிவிதமான ஒரு ஆசைகள் இருக்கும். எதிர்பாலினம், அது எதிர்பாலினம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே இருக்கும், மற்ற எதிர்பாலினத்து மேலேயும் அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் போகும். ஏன்னா நம்ம தப்பாக சொல்லலை, அது காலச்சக்கரத்தில் 7 சுக்கிரனுடைய வீடு. பெண்களை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பெண்களும் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம் பிடிக்கும். நடுநிலைமையாக செயல்படுவாங்க. ஒருத்தர் பரணி 3ல் பிறந்தவங்க அம்மாவுக்காகவும் சப்போர்ட் பண்ண மாட்டான், சம்சாரத்துக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நடுநிலைமையாக தராசு தட்டு மாதிரி இருந்து 2 பேரும் அடிச்சுக்கிங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இதே பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க, அப்போ என்னென்னா பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கூடுதல் கவனங்கள் தேவை. அப்படின்னா பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா 2, 7 கூடியவர் பேச்சில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தை விட்டு மாட்டிக்குவாங்க. பணத்தை அதே மாதிரி தேவையில்லாமல் வாங்கிறதோ இல்லை வட்டிக்கு விடுறதோ அதிக லாபம் இது மாதிரி ஆசைப்படக்கூடாது. மாட்டினாங்கன்னா பிரச்சனையில் சந்திப்பாங்க. இதே பரணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா இது பரணிக்கு மட்டும் நான் சொல்லலை, அதாவது சுக்கிரன், செவ்வாய், சனி. சுக்கிரனுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் அதுதான், சனியோட 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் அதுதான், அடுத்தது செவ்வாயோட 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் அதுதான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதே மாதிரி பரணி 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அது பரணி 4ஆம் பாதத்துக்கும் அதே தான் நான் பேசுகிறது. அதுக்கு அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்துக்கு அதே தான், சனியோடைய 4ஆம் பாதத்துக்கு அதே தான். அப்போ பரணி 4ல் பிறந்துக்கிறாங்க அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் அதில் 8ல் போய் உட்காந்து நிற்கும். அப்போ இந்த பரணி 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க தான் பரணி தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த ஆளை போய் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு நீங்கள் தரணி ஆளுவீங்க, ஆகா ஓகோன்னு இருந்தானா சப்புன்னு அப்பி போடுவான். அப்போ அவனோட அப்பா தான் இருக்கும். ஏன்னா அவன் பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறான். அது நவாம்சத்தில் காலச்சக்கரத்தில்
எதுவும் சொல்கிறாங்கல்ல அம்சம் வேணுமே, இவனுக்கு என்னையா இவெல்லாம் வாழ்க்கை, போனால் மாமனார் சொத்து, போன இங்கே ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு குழந்தையா, அங்கே போனால் பார்ட்டி காரில் வரையா, அவனுக்கு என்ன அம்சமான ஆலையா அப்படிங்கிறாங்களே. அம்சம் அது நவாம்சத்தில் காலச்சக்கரத்தில் 8ஆக வந்து உழுகும். 8ஆக வந்து உழுகிறப்போ என்ன ஆகும்? 8ஆம் இடம்னா எல்லா விதத்துலேயும் பிரச்சனை. இங்கே வந்தாலும் உதைக்கிறான், அங்கே போனாலும் போனான், முட்டுச்சந்துக்கு போனாலும் உதைக்கிறான். வடிவேல் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்னை எங்கடா அடிச்சிங்க? தெரியலையே சார். அந்த மூத்திர சந்தில் அடிச்சவனுங்களா? இல்லை சார். இந்த குறுக்கு சந்தில் அடிச்சவங்களா? இல்லை சார். பின்ன எங்கடா அடிச்சிங்க சார்? ஒரு 5-6 பேர் சேர்ந்து அன்றைக்கி ரூமில் அடிச்சு. ஓ அடா அவனுங்களாடா, நீங்கள் அடித்ததுக்கப்புறம் வேறு எவன் அடித்தாலும் நான் தாங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரியா. அது மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு தான் இந்த நிலம் சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, அடுத்தது அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்களுடைய பிரச்சனை, இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். இடம் வாங்குறாங்களா, கவனமாக இருக்கணும். போலீஸ்காரர்களுடைய தொடர்பில் கூடுதல் கவனம் தேவை. கூட பிறந்த சகோதர வழி உறவுகள் சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் தசாபுத்திக்கு இது நல்லா இருந்ததுன்னா திடீர்னு கல்யாணத்துக்கு போனவன் நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துடுவான். ஏன்னா திடீர் திருமணம், திடீர் யோகம், திடீர் சொத்து, திடீர் புதையல், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இவங்களுக்கு தான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறாங்கல்ல. இவ்வளோ பிரச்சனையும் அனுபவிச்சாலும் இந்த குருட்டு அதிர்ஷ்டங்கிறது யாருக்கு கிடைக்கும்? இந்த பரணி 4, பூரம் 4, பூராடம் 4 இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த பரணி அப்படின்னாவே அது துரியோதனுடைய நட்சத்திரம். சோத்துக்கு பஞ்சம் இருக்காது. வந்தவங்கள நல்லா கவனிப்பாங்க, நல்ல மரியாதையாக இருக்கும். இப்போ அடுத்தது அதுக்கு சிம்ம மண்டலத்துக்கு போவோம். இந்த தனுசு மண்டலுக்கு, தனுசில் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கிறோம்? சூரியன், ராகு, புதன். சூரியன், புதன், ராகு இதெல்லாமே தனுசு மண்டலத்துக்கு உண்டான கிரகங்கள். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா கிருத்திகை 1, 2, 3 கிருத்திகை, அதே மாதிரி உத்தரம், உத்திராடம். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். இது எல்லாமே தனுசு மண்டலத்துக்கு சொந்தம். ஒரு உதாரணத்துக்கு சூரியன் 1ஆம் பாதத்தில் பிறந்தா சரி, அடுத்தது ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் சரி, அடுத்தது சனியோட நட்சத்திரத்தில் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் அது நவாம்சத்தில் எங்கே போய் உழுகும்னா காலச்சக்கரத்தில் 9ஆம் இடமான பாக்கியத்தில் போய் உழுகும். அப்போ இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்துலேயும், அடுத்தது வந்து பூசம் 1ஆம் பாதத்துலேயும், ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க காலச்சக்கரத்தில் அது 9ஆம் இடம்ங்கிறனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே முதல்ல பாக்கியம்பா. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல பாக்கியம்தான். ஏன்னா நவாம்சத்தில் 9ஆம் இடம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே கிடைக்கிதுன்னு நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே பண்ணுறது. இன்றைக்கி வரும் மாதிரியே நாளைக்கு இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா 9ஆம் இடம் ஃபஸ்ட்டு வேலை செய்யும், அதனுடைய வீடு இன்னொரு வீடு 12ஆம் இடம். அப்போ வந்தது எல்லாமே அடுத்தது விரயம் பண்ணவும் வைக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நம்முடைய வாழ்க்கை தரம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த நட்சத்திரத்துக்காரங்க நினச்சிடக்கூடாது. பூசம் 1, அடுத்தது வந்து கிருத்திகை 1, இன்னொன்று வந்து ராகுவோட திருவாதிரை 1. இவங்க எல்லாமே முற்பகுதியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் பணத்தை பாதுகாத்தாங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியம் கிடைக்கும். இவங்களுக்கு தாங்க கடவுளுடைய அனுகிரக இவன் ரோட்டில் போவான், அவனுடைய குலதெய்வம் வந்து ஏய் நான் இங்கே இருக்கிறேன்டா வாடா என்ன கும்பிட்டு போடான்னு இவன் சாமி போய் குறுக்கு போய் நிற்கும். ஏன்னா 9ஆம் இடம் அவனுக்கு பாக்கியம். அப்போ அந்த தெய்வமே வந்து நின்று பேசும். இதுவே 2ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சூரியனுடைய நட்சத்திரமாக வச்சுக்கலாம், அடுத்து சனியோட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வச்சுக்கலாம், இல்லை ராகுவோட நட்சத்திரம், அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வச்சுக்கிட்டோம்னா அது காலச்சக்கரத்தில் 10ஆம் இடமாக உழுகும். அப்போ இவங்களுக்கு இந்த கிருத்திகை 2, சனியோட நட்சத்திரம் 2, புதனுடைய நட்சத்திரம் 2 இது காலச்சக்கரத்தில் 10ஆம் இடமாக உழுகிறதுனால இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே பட்டம், பதவி, பேரு, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். நம்மளாம் அதை பற்றி ஒழட்டிக்கவே தேவையில்லை. ஆனால் இப்போ இவன் பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்னு வெளியூர், வெளிநாடு இல்லைமா தூரமாக போய் பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்துலேயோ அல்லது சொந்த பந்தங்கள்லேயோ ஒரு கர்மம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நினைஞ்சால் அதுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாமல் போயிடும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்.
ஆனால் எல்லாம் பொறுத்தருக்கு வெளிநாட்டில் போய் பணம் காசு சம்பாரிச்சிட்டு போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் அவன் திடீர்னு பார்த்தா அந்த நேரத்தில் ஊருக்குள்ளே நோம்பி சாட்டியிருப்பாங்க. மாரியா கோயில், காளியா கோயில் நோம்பி சாட்டியிருக்காங்க, நைட்டோட நைட்டாக எடுத்தாகணுமா, அவன் எப்படி நைட்டோட நைட்டாக வர முடியும்? அப்போ இந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த கர்ம காரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் 3ஆம் பாதம், புதனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதம், ராகுவுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இதெல்லாம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடத்துல போய் நவாம்சத்தில் உழுகும். இது எல்லாமே இவங்க எதை அனுபவிக்க பிறந்திருப்பாங்கன்னா, மொத்தத்தில் அந்த கெடுதல் எது இருக்குதோ அதைத்தான் முதல்ல அனுபவிக்கலான்னு ஆசைப்படுவாங்க. எந்த விஷயத்தில் கெட்டது இருக்குதோ அதைத்தான் முதல்ல அனுபவிக்கலான்னு மனசு போகும், அபிலாசை. அப்போ இவன் என்ன எடுத்த உடனே சீட்டு போடுறது, ஒன்றுக்கு டபுள் அடிக்கிறது, மண்புழு பிடிக்கிறது, புதையல் எடுக்கிறது, அந்த சதுரங்க வேட்டை மாதிரி எதை சொன்னாலும் அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமே, என்ன பேர் வச்சுக்கலாம், விஜய், இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்குவோம், அதுக்கு கூப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்குமேங்கிற கதை மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த 3ஆம் பாதத்தில் இந்த பிறந்தவங்க எல்லாமே உங்களுடைய அபிலாசைகளை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாதியிலேயே சீட்டை எடுத்துக்குங்க. இவன் இல்லைன்னா சீட்டு போடுற ஆளுங்க ஒரு நம்பிக்கையான ஆளா, இல்லை அவங்களுடைய பேக்ரவுண்டு நல்லா இருக்குதா, இல்லை சீட்டு தரமாக பிடிக்கிறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா சீட்டு போடுறது இந்த மாதிரி விஷயத்துலாம் மாட்டிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு போகவே கூடாது. இந்த பங்கு சந்தை, இந்த நான் சொல்கிறது என்ன டபுளிங் அப்படிங்கிறாங்க பாருங்களா, இந்த மேட்ருக்கெல்லாம் இவங்க போகவே கூடாது. போனால் அத்தனையும் பாதகம். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும், சிம்பிளாக சொல்ல போனால். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யார் யார் சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது சனியோட நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரம், திருவாதிரை 3, சதயம் 3, சுவாதி 3, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் 3, கேட்டை 3, ரேவதி 3, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்து கொண்டும் கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா காலச்சக்கரத்தில் 11ஆம் இடம், தலையில் கும்பம். இந்த நட்சத்திரத்துக்காரங்க தலையில் கும்பத்தை வச்சாங்க அப்படின்னு என்ன ஆகும், பாதகமாக போயிடும். நீங்கள் என்ன சம்பாரித்து வச்சாலும் அந்த சொத்து வந்து விரயமாகிட்டே போகும். ஏன்னா அது லாபஸ்தானமும் கூட, அது விரயஸ்தானமும் கூட. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யானை மேலே இது ஏறி உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வரேன்னு இந்த வேலைக்கெல்லாம் போகவே கூடாது. கும்ப மரியாதை முதல்ல தலைக்கு இந்த பரிவட்டம் கட்டுற வேலைக்கே போகக்கூடாது. தலைக்கு பரிவட்டம். பொதுவாக சரலக்கணத்துக்காரங்க மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த லக்கணத்துக்காரங்க பரிவட்டம் கட்டினாவே அவனுக்கு வந்து அந்த இடத்த அதாவது லாபஸ்தானம் செயல்படாமல் பாதகஸ்தானம் தான் செயல்படுங்கிறது உண்மை. இதையும் இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கணும்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம், புதனுடைய நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு முதன்மை, ஏதாவது பரிவட்டம் கட்டுறது, கும்பத்தை தூக்கி தலையில் வைக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்க லாஸ் ஆகிறாங்கன்னு மனசில் நம்மளே நினச்சிக்கலாம். லாபம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 11 பாதகம். இப்போ அதுவே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம், ராகுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம், புதனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி 4, திருவாதிரை, சுவாதி, சதயம் 4, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 4, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலச்சக்கரத்தில் நவாம்சத்தில் எங்கே போய் விழுகும்னா 12ஆம் இடத்துல போய் விழுகும். அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் இயற்கையாகவே முதலீடு சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், போயிட்டுருப்பியான் 10வது தான் படிச்சுட்டு இருப்பியான், நம்ம 12வது முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போய் அதை முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் அங்கே போய் ஜப்பானில் போய் வேலை சேர்ந்து நிறைய சம்பாரிச்சு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைக்கு இவன் கல்யாணம் பண்ணவே இல்லை, அவன் குடும்ப பிள்ளை கட்டுற எல்லாருக்கும் இப்போ பின்னாடி யோசனை பண்ணுவாப்புல. அதாவது முன் யோசனையோடு செயல்பட்டு குடும்பத்திற்காக முதலீடு சொத்துக்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆழ் மனது எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆழ் மனது கொண்டு இருந்து கொண்டே இருக்குதுன்னா அங்கே என்ன ஒரு மைனஸ் ஆகும், நைட் ஒழுங்காக தூங்க மாட்டான். 12ஆம் இடங்கிறது தூக்கம். தூங்குறோம்னு சொல்லிக்கிட்டு தூங்குற கண்டதெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? அப்போ அதனால் என்ன ஆகும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே கால் பாதம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதலீடு சொத்துக்களை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை வச்சுக்கோங்க. ஆனால் இரவு நேரங்களில் அதிக தூக்கம் தேவை, அதில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். அப்போ நீங்கள் இந்த கிரகங்களுடைய நவாம்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ நான் சொன்னது தான் டெக்னிக்கே. மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு பிரித்து
ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எதை அனுபவிக்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அது நவாம்சத்தில் எந்த பாதத்தில் விழுந்திருக்குதோ அந்த பாதத்தில் ப்ளஸ்ஸு அனுபவிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய மைனஸை வந்து அதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனையாக இருக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தி ப்ளஸ்ஸாக இருக்கிறத நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா அந்த 9 கிரகத்தில் பிறந்தவங்க நல்ல விதமாக அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இவ்வளோ நேரம் இந்த கருத்துக்களை கேட்ட அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.